ஸோ இந்த சாப்பாட்டுக்கும் அன்ஷிதாவுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த சீசனில் ஒரு மிகப்பெரிய ஃபேம் பண்ணி விட்டது அந்த சம்மந்தி விஷயம், இந்த சாப்பாட்டு விஷயம் தான். சாட்சலா ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணி பெரிய சம்பவமாச்சு. சேமில் இப்போ திரும்பவும் அதே மாதிரி தான் ஏதோ அது என்ன ஃபுட்டுன்னு தெரியல. பட் ஆனால் ப்ரோமோ 3 பற்றி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரோமோ 3ல் ஆக்சுவலாக அன்ஷிதா பெண்கள் அணியிலேருந்து ஆண்கள் அணிக்கு போயிருக்காங்க. ஆண்கள் அணியில் இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா சாப்பாட்டை சரிசமமாக பிரித்து ஒரு பவுலில் வச்சு சாப்பிடுவாங்க. எது செஞ்சாலுமே வாட் எவர், அது சிக்கன் எதுவாக இருந்தாலும் அவங்க பவுலில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அப்படி வச்சு சாப்பிடும் பொழுது அன்ஷிதாவை மறந்து விட்டார்கள். ஸோ இது இன்டென்ஷனாக நடந்த விஷயம் கிடையாது, தெரியாமல் நடந்துருச்சு. அன்ஷிதா வெளியில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட பவித்ரா இருக்குது பார்த்தீங்களா, போயிட்டு என்ன நீங்கள் உட்காந்துருக்க, உங்கள் ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னை விட்டு சாப்பிட்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அம்மா உடனே கண்டென்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா எனக்கான சாப்பாடு எங்கே, என்னுடைய பவுல் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது என்னை மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல யாரும் பேசுகிறா தெரியுமா, என்னோட முத்துக்குமரன். முத்துக்குமரனுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்துக்கு ஆதரவாக நின்றுருக்கோம். அவர் நல்லது பண்ணால் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் எதுக்கு மூக்க நுழைக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு விஷயத்தில் 10 பவுல் இருக்குது, வைக்கல, மறந்துட்டீங்க, சரி ஓகே, அது ஒரு பெரிய தவறுலாம் கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு பாய்ஸ் டீமில் திடீர்னு ஒரு கேர்ள்ஸ் வரும்பொழுது அவங்கள மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு தான், அது ஒரு பெரிய தவறு கிடையாது. அதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த இதில் எச்சு தட்டில் போயிட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது எந்த வகையில் ஒரு மேனர்ஸாக இருக்கும்? இந்த மேனர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது மேனர்ஸை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பெரிய ஒரு டீச்சிங் லெசன்ஸ் எல்லாமே எடுத்தார். ஸோ அவருமே பாய்ஸ் டீமில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்மளே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில கேவலமான விஷயங்களில் ஈடுபட்டால் ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு எதிராக வெளியில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிது. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டானடா வச்சு செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் வெறித்தனமாக இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் விஷால் சௌந்தர்யாவை பற்றி ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அந்த இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். விஜய் விஷால் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படா முத்துக்குமரன் நீ பெண்ணியை பேசுகிற, ஃபெமினிஸ்ட் பேசுகிற, பட் ஆனால் ஒரு பெண்ணை தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் பெரிய குறும்படலாம் போட்டு நிறைய உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த இடத்துல பட் ஆனால் முத்துக்குமரன் எந்த ஒரு விஷயமும் தப்பாக சௌந்தர்யாவை பேசவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எங்கடா அவன் சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு எல்லா விஷயத்திலும் தலையிட்டு நீங்கள் சாப்பாடு பவுலில் வச்சது எல்லா ஆண்களில் எந்த ஆண்களோட போய் பதில் சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் போய் இன்டென்ஷனாக பதில் சொல்லி அந்த இடத்துல கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ரோமோவில் வர வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. முக்கியமாக ஒரு தட்டில் சாப்பிட்டு வச்ச எச்ச தட்டில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த அம்மா தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது, நீ எனக்கு மறந்துட்டேன்னு சொல்லு, நான் சாப்பிட்றேன், பட் ஆனால் இன்னொருத்தங்க தட்டில் இருந்து எடுத்து வச்சதை எடுத்து என்கிட்ட கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுது. உண்மையிலுமே அப்படி தான் சொல்லலாம். சாப்பிடாம போகிறாங்க. முத்துக்குமரன் ஏன் நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இன்னைக்கு சாப்பிடாம போனாதான் நாளைக்கு நான் இருக்கிறத நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை, செருப்படி பதிலை கொடுத்து விட்டு போகிறார்கள். இந்த விஷயத்தில் இன்னைக்கு முத்துக்குமரன் ஒரு சின்ன தடுமாற்றத்திற்கு உள்ளானார் அப்படிங்கிறது தான் உண்மை. போயிட்டு தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து வச்சு கொடுத்து மனிதாபிமானமும் நான் ஃபுட்டு விஷயத்தில் இப்படி இருக்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அன்ஷிதா கிடையாது. முத்துக்குமரன் என்னவோ அதைப்படி இயல்பாக இருங்க, தேவையில்லாத ஆக்டிங்கை போடாதீங்க. வெளியில் வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, எப்படா அவன் கிடைப்பான் வச்சு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு போயிட்டு சிக்கிறாதீங்க. ஸோ அடுத்த வேற அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.